ஆசை என அனைத்து ஆசைகளையும் அவருக்கு தூண்டிவிட்டு குருஷேத்திர போரே ஏற்பட காரணமாக நீங்கள் தான் இருந்தீர்கள் என்பது மக்கள் மன்றத்தினுடைய குற்றச்சாட்டு. ஒரே மட்டும் சொல்லிட்டு போங்களேன், இந்த மகாபாரதத்துக்கு காரணமே நான் தானே. அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த மகாபாரதத்துக்கு காரணமே நான் சொல்லிட்டு போங்களேன். அவனும் சீரியல் ஒரு வாரம் ஓடுறதுக்கு என்ன பாடுபடுறான். இந்த பாரதத்தை மகாபாரதமா மாத்தினேன். இந்த பாரதத்தை மகாபாரதமா மாத்தினேன். நான் குற்றவாளியா? எனக்கு முன்னாடி பேசினாரு அவர் பாருங்க, நாங்க எல்லாம் சூரிய வம்சம். ஆனா எங்க வம்சத்துல பிறந்து அங்க நெத்தியில என்ன இருக்கு பாருங்க, என்ன இருக்கு? ராம எங்க இடத்துல உட்கார்ந்துகிட்டு எங்க குலத்துக்கு உண்ட வீட்டுக்கு ரெண்டக நினைக்கின்ற அவரு தர்ம வழியில வந்தவரு. நான் அறவழியில் வரவில்லை, அறவழியில் நடக்கவில்லை. மேடையில சாட்சி விடுவீங்க. 101 பேரு காந்தாரத்திலே இந்த வாழப்பாடியை போல, இந்த வாழப்பாடி திருநாட்டை போல செல்வ வளமும் சீர்மை பொருந்திய எல்லா வளங்களும் கொண்டு மாதம் மும்மாறி மழை பொழிந்து மக்கள் எல்லாம் மனமகிழ்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்பமாக அந்த சொர்க்கபுரி அழகாபுரியை போல ஆனந்தமாயிருந்தோம். அங்கு வந்தான் ஒரு பாய், பெண் கேட்டு வந்தான். திருதராஷ்டிரனுக்கு பெண் கேட்டு வந்தான். பிதாமகன் பீஷ்மர். அவனுக்கோ பார்வை கிடையாது. இவரே சொன்னாரு, திருதராஷ்டிரனுக்கு பார்வை கிடையாது. அம்மா, என் தங்கை, என் சகோதரி அழகுன்னா அழகு, அப்படியோ ஒரு அழகு. அழகுன்னா அழகு, சாமுத்திரிகா லட்சணம். ஆமா, அவ மாதிரி அழகு எங்கேயுமே கிடையாது. அவ மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு உலகத்திலேயே அழகி போட்டியில அவளை தவிர வேற எவருமே பரிசு வாங்க முடியாது. ஆமா, ஐஸ்வர்யா ராயி, ஆமா, யாருமே பரிசு வாங்க முடியாது. அப்படிப்பட்ட அழகி